யாரோ ஒரு பொண்ணு வந்திருக்குது, உங்களை பார்க்கணுமா? யாரா அது? இருமா, நான் யாருன்னு பார்த்துட்டு வர்றேன். ஆமா, அவன் முகர கட்டைக்கு பூங்கோதைய குடுக்கறது ஒண்ணுதான் பாக்கி. தாலிப்பைய என்னத்த என்னை பத்தி என்னமா பேசினா போல இருக்கே? பாத்தியாமா அந்த பையன் வீரராஜன் அயோக்கியத்தனத்தை? இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கூட்டியாந்து இப்போ உன்னை கட்டிக்க போறேன்னு மோசம் செய்ய பாக்குறானா? அந்த ஆளுக்கு இதுதானே வேலை. ஆமா, இந்த பொண்ணு யாரத்த? இவங்க அப்பா எங்க ஊர்ல பெரிய நாகசுர வித்வான், தங்கமான ஆளு. உங்க மாமாவுக்கு ரொம்ப வேண்டியவரம்மா. அப்படியா? ஏம்மா, இந்த ஆளை நம்பி வந்துட்டியே, உன்னை போல எத்தனை பேருக்கு எடுத்திருக்காரு தெரியுமா? என்னமோமா, கல்யாணம் செய்துக்கிட்டு கௌரவமா குடும்ப வாழ்க்கை நடத்தலான்னு ஆசைப்பட்டு வந்துட்டேன். ஆனா இப்படி மோசம் பண்ணுவாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல. இப்பதான் என்னம்மா, எல்லாம் உன் கையில தான் இருக்கு. என் கையிலையா? ஆமா, பெண்கள் நினைச்சா முடியாத காரியம் ஒண்ணு இருக்கா? நீ படிச்ச புத்திசாலி பொண்ணு. இனிமே நீ வாழ்க்கையில சுக பண்ணுவன்னா எப்படியாவது கஷ்டப்பட்டு நீதான் அவரை நல்ல வழிக்கு திருப்பணும். ஆமாம்மா, அதுதான் நல்லது. நானும் தம்பி கிட்ட சொல்லி உனக்கு ஒரு குறவும் வராம பாத்துக்கிறேன். அப்போ நான் வரேம்மா. மகராசியா போயிட்டு வாமா. நீங்க எங்கே இருங்க, நான் உள்ள போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நமஸ்காரங்க. அரே கருப்பையா, ஆவ் ஆவ் ஆவ். என்ன சௌக்கியம் இருக்கா? என்ன சௌக்கியங்க, நவக்கிரகம் மாதிரி 9 குழந்தை இருக்குதுங்க. அரே தசாவதாரத்துக்கு ஒண்ணுதான் பாக்கி. அது கூட தயாராகுதுங்க. 9 மாசம். என்ன குழந்தைங்க, என்ன குடும்பங்க. அடடே, நான் சொல்ல மறந்துட்டேனே, எங்க இன்ஸ்பெக்டர் ஐயா வந்திருக்காரு. அரே இன்ஸ்பெக்டர் சாப்பிட்டு வெளியே போட்டிருக்கான். அரே எடுத்தாயா எடுத்தாயா? அரே सलाम अलैकुम सिंधु साहब। अलैकुम वांग वांग आओ जी आओ जी। बैठिए बैठिए। अरे मजीद जी साहब, 2 गरम सा लाओ। अच्छा साहब। क्या साहब, இந்த பக்கம் மெஹர்பாரி செஞ்சிருக்கா? ஒண்ணும் இல்ல சார், உங்களை பார்த்துட்டு போலாம்னு தான் வந்தோம். ஆமா சார். அரே என்னாச்சா போய் பேசுறான்? போலீஸ் வேலை இல்லாம சும்மா வர்றான். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இன்ஸ்பெக்டர் ஐயா இந்த ஊருக்கு புதுசு. உங்களை போல 4 பெரிய மனுஷால அறிமுகப்படுத்தி வைக்கலாம். ஆறுமுகம் என்னையா ஆறுமுகம், போலீஸ்காரன் திடீர்னு வீட்டுக்கு வந்தா நம்ம மனசு பட்டின்னு அடிக்கிறான். பெரிய மனுஷாளுங்க எல்லாத்துக்குமே அப்படித்தாங்க. இன்ஸ்பெக்டர் ஜி, எரும்பட்டி கிராம கொலை நடந்தான்ல, ஆளை பிடிச்சா? கைக்கு கிடைச்சாதான்களை பிடிக்க முடியும். அதே ஆள் நிம்பள் முன்னால வந்து நிப்பான், பின்ன அவன் கூடவே ஓட முடியுங்களா? இன்ஸ்பெக்டர் சாப், இப்படி ஆள் நம்மளுக்கு லாபம் இல்லை. நம்ம ஊர்ல சும்மா சும்மா கொலை கொள்ளை ஜாஸ்தி ஆகிறான். நிம்பள் ஊருக்கு புதுசா வந்திருக்கான், கஷ்டப்பட்டா நல்ல பேர் வாங்குறான். அதுக்காக தாங்க உங்களை போல பெரிய மனுஷா சகாயத்தை எல்லாம் நாடி வந்திருக்கிறோம். நிம்பள் என்ன சொல்றான் நம்ம செய்யறோம். ஒண்ணு இல்லைங்க, நம்ம வட்டாரத்துக்கு 50,000 ரூபாய் வசூல் செய்யணும்னு ஆர்டரு. 50,000 எதுக்குயா? வார் பண்ணுக்குங்க. என்னையா இது அநியாயம்? எங்கேயோ சண்டை நடக்க நம்ம கிட்ட பணம் கேட்கறான். அங்க நடக்கிற சண்டை இங்க வராம தடுக்கிறதுக்கு தாங்க பணம் கேட்கறாங்க. நல்லா சொல்ல ஐயா, பணம் வழியில கொட்டி சண்டை வராம தடுக்கிறான். ஆமாங்க. ஏதோ கவர்மெண்ட் ஆர்டர், நாங்க வந்ததுக்காவது நீங்க. இன்ஸ்பெக்டர் சாப், நிம்பள் பேச்சு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இருக்கிறான். எத்தனை போட சொல்றான்? ஒரு 10,000ஆவது. ஒரு 15,000ஆவது. அச்சா சாப், 30,000க்கு போட்டிருக்கான். பஸ் ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க இப்பேற்பட்டவங்கன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாவே கேட்டிருப்போம் சார். என்ன பேச்சியா பேசான்? கம்மி கேட்டா ரொம்ப போடுறான், ரொம்ப கேட்டா கம்மி போடுறான். பஸ் அதுவும் நியாயம் தான் சார். நாங்க வர்றோம். அரே ठहरोया, चाया साथ போறான். அரே மஜீத் जी साहब, जल्दी आ रहे। கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். கல்யாணம் இல்லாமலே காதலர் வாழ முடியாதா? வாழ முடியும். இங்கல்ல, கந்தர்வ லோகத்தில். இந்த லோகத்திலும் அப்படி இருக்க முடியாதா? மாதவி கோவலன் இருக்கவில்லையா ஜானகி? இருந்திருக்கலாம். அந்த மாதவி கண்ணகிக்கு பிற்பாடு வந்தவள். ஆனால் இந்த மாதவிதான் உங்களுக்கு கண்ணகி. ஞாபகம் இருக்கட்டும். இவ்வளவுதானே? கண்டிப்பாக நீ நினைப்பது நடக்கும். இப்பொழுது வீட்டுக்கு போ, நான் வேலைகளெல்லாம் முடித்துக் கொண்டு வருகிறேன். கண்ணல்ல
போய் வாம்மா. போகிறேன் அத்தான். உங்களை நம்பி வாழும் இந்த அபலையை ஏமாற்றி விடாதீர்கள். கவலைப்படாத ஜானகி, போய் வா. நாளை வதுவை மணமென்று நாளிட்டு, நாளை வதுவை மணமென்று நாளிட்டு, பாளை கமுகு பரிசுடை பந்தற்கு கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான், கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான், ஓர் காளை புகுத கனா கண்டே தோழினான். இந்தாம்மா இந்த பால் சாப்பிடு. மரியாய், விடிய கட்டால விருந்தாளிங்க எல்லாம் வர்றாங்க. நேரத்துல எந்திரிச்சு காப்பி பலகாரம் தயார் செய். சடையா, டேய் ஏமா கூப்பிட்டுங்களா? வண்டிக்காரங்கிட்ட சொல்லி சரியா 2 மணிக்கெல்லாம் ஸ்டேஷனுக்கு வண்டி ஓட்டிட்டு போக சொல்லு. எஜமா வர்றாருங்களா? இல்ல, சும்மா அப்படியே போய் ஸ்டேஷனை பார்த்துட்டு வர்றது. சத்தம். இந்த மடையா, ஐயா வர்றாரா? எனக்கு தெரியுமா, எஜமா சம்பந்திங்களோட வரப்போறாரு. உங்கம்மா நாளைக்கு பொட்டு பார்க்க வர்றாங்க, நேரத்தோட படுத்துக்க. ஆமாம்மா, நேரம் வச்சு போய் படுத்துக்கோ. டேய் சடையா, கதவெல்லாம் சரியா சாச்சிருக்கான்னு பார்த்துட்டு போய் படுத்துக்கோ. சரிதாம்மா. டேய் சடையா, டேய் என்னம்மா? ஏண்டா மூதாவி, நாய் அப்ப இருந்து குலைச்சிக்கிட்டு இருக்கேன், சொன்ன மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கேன். தூங்கலாமா? சும்மா படுத்துக்கிட்டு இருந்தேன். நாய் கிழக்குதுங்களா? எங்கம்மா? சத்தம் கேட்கல? ஆமாமா. போய் பாரு. தடையண்ணே, ஓ தடையண்ணே, கொண்டாண்ணே. யாரப்பாங்க? நான் தானே, தெரியல. சுப்ப மகன் சுப்பேன். என்ன வேணும்? ஒண்ணும் இல்லண்ணே, அவசரமா ஊருக்குள்ள போலான்னு வந்தேன். கால்ல என்னமோ திடீர்னு கடிச்சிருச்சுன்னு. கொஞ்சம் விளக்கு கொண்டாண்ணே, என்னன்னு பாக்கலாம். என்ன ஒருத்தரம்பா, ராத்திரி நேரத்துல ஒரு விளக்கு எடுத்துட்டு வரக்கூடாது?